ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். இந்த தகவலை இன்னைக்கு நாம படக்க போறோங்க. ஸோ பிடி அசிஸ்டன்ட் மற்றும் பிஆர்டிஇ அசிஸ்டன்ட்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ தேர்வர்களுக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? ஏன்னா மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்தது போல ஸோ பிடி அசிஸ்டன்ட் மற்றும் பிஆர்டிஇ 2024 உண்டான அப்ளிகேஷன்ஸை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதற்குண்டான முக்கியமான தகவல்களை பள்ளி கல்வித்துறை யோசனைகள் எல்லாமே செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ அதே போல இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ எக்ஸாமுடைய எடிட் ஆப்ஷன், ஸோ ஹையர் செகண்டரி டியூரேஷனு, இந்த லாஸ்ட் ஸ்டடிடு, லேட்டஸ்டோடைய கொஸ்டின் பேப்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, இந்த எடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே விரைவில் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எடிட் ஆப்ஷனில் நீங்கள் ஏதாச்சும் விட்டு இருந்தீங்க, மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இப்பொழுதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்டி தேர்வர்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் நேரம் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறையில் பிஜிடிஆர்பி 2023 உண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க. அதிகபட்சம் இந்த மாத இறுதி, இந்த டிசம்பர் 25ஆம் தேதிக்குள்ளார பிஜிடிஆர்பி 2024 எப்பொழுது எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ பிடி அசிஸ்டன்ட், இந்த பிஜி அசிஸ்டன்ட் எவ்வளவு நபர்களை எடுக்க போகிறாங்க, இந்த ஆண்டு எவ்வளவு நபர்கள் தேவைப்படுகிறாங்க, தமிழக ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதாங்க இருக்கு. சென்ற ஆண்டு வெறும் 3000 பேர் தான் எடுத்தாங்க. ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட 30,000 பேராவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக தற்காலிக ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் அதிக அளவு இருக்காங்க. நிரந்தர பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா டெப்டேஷன் அந்த மாதிரி குறைந்த அளவில் தாங்க இருக்காங்க. ஸோ இவர்களுடைய பணி நியமனத்தை அதிகரிக்கும் பொருட்டு பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. பிஜிடிஆர்பியை அதிக அளவில் நாம கொண்டு வரலாம். அந்த பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் லிஸ்ட்டை அதிக அளவு கொண்டு வரலாம். அது மட்டுமே இல்லாத தமிழ் தகுதி தேர்வை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம், அந்த சிலபஸையும் மாற்றி அமைக்கலாம், அந்த பிஜிடிஆர்பியுடைய புதிய மாற்றப்பட்ட அறிவிப்பையும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்குண்டான தகவல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. இந்த வழக்குடைய இறுதியான ஃபைனலான டிசிஷனான டைம்ல நம்ம இருக்கோம். இந்த இறுதி தன்மை அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இறுதி தீர்ப்பு, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வழக்கு விசாரணைகள் எல்லாமே போயிடுச்சு. ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே ஆர்டர் வேண்டும்னு சொல்றாங்க, இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆர்டர் வேண்டான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ இந்த குழப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆர்டரை வழங்குவதற்குண்டான அரசாணைகளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பள்ளி கல்வித்துறை. ஸோ என்னதான் நடக்கும், எப்படியெல்லாம் ஸ்டே ஆர்டர் யார் யாருக்கெல்லாம் வழங்க இருக்காங்க, 2013 பேட்சுக்கா, 2005-11 பேட்சுக்கா, ஸோ இந்த 149க்கு எதிரான வழக்கில் இந்த தீர்ப்பு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 149 நீதிமன்ற தீர்ப்பில் ஸ்டே ஆர்டர் கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தீர்ப்புகளை வெளியிட போகிறதாகவும், அது பார்த்தீங்கன்னா வரும் திங்கட்கிழமையில் இந்த அப்டேட்டை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசனைகள் வச்சிருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே 149 விரைவில் தள்ளுபடி ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.